ஹலோ மக்களே! நியூ இயர் ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன செய்கிறோன்னா பிரியாணி. அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, சிக்கன், அரிசி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸோ வாங்க பிரியாணி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கறியை ஊற வச்சுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் தயிர், ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு அது ஊறினா மட்டும் போதும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் ஊற வச்சுட்டு, ஒரு பக்கம் நான் வெங்காயம், தக்காளி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் 2 பேர் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் குக் பண்ணுறேன். ஒரு 250 கிராம் ரைஸ் தான் எடுத்திருப்பேன். அது எனக்கு ஒரு கிளாஸ் தான் வந்தது. ஸோ 4 தக்காளி, 3 வெங்காயம், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு 4 பச்சை மிளகா எடுத்துக்கிட்டேன். பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு பக்கம் கறி ஊறிட்டுருக்கு, ஒரு பக்கம் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுட்டேன், ஒரு பக்கம் அரிசியும் ஊறிட்டுருக்கு. ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். என்கிட்ட ஒரு நான்ஸ்டிக் பிரியாணி பேன் இருக்குது. ஸோ நான் ஒரு கிளாஸ் செய்கிறதுனால எனக்கு இதுவே கரெக்டாக இருக்கும். ஸோ பேனை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுறணும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆனியன் நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். பிரியாணிக்கு தேவையான முக்கியமான டிப்பே ஆனியன் நல்லா ப்ரௌனிஷ் ஆனால் மட்டும்தான் பிரியாணி நல்லாயிருக்கும். இதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா நடுவில் வதக்கி விடுவேன். ஸோ அது ப்ரௌனிஷாக ஆகிடும். ஆனியன் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டிப்பு தான். லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை வதக்கி விட்டுருவேன். இன்றைக்கி நான் குக் பண்ணுறதே ரொம்ப லேட்டு தான். பிகாஸ் நாங்கள் எஸ்டர்டே நைட்டு பெசன்ட் நகர் பீச் போனோம், நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே என்ன நடந்துச்சு என்னன்றதை நான் ஷார்ட்ஸில் போடுறேன். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். இதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இதையும் நான் ஆட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா டொமேட்டோ ஆட் பண்ணுவேன். டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா வதக்கி நல்லா மேஷ் ஆகுற வரைக்கும் அதை நல்லா வதக்குவேன். டொமேட்டோ சீக்கிரமாக குக் ஆகிறதுக்குமே நான் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி எடுத்துப்பேன். ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிளகாய்த்தூள் நான் வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுறது தான். இதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டால் போதும். இது 3த்தையுமே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் தயிர் ஆட் பண்ணிக்குவேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிவிட்டு கறி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை தூக்கி நான் போட்டுருவேன். போட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, கறியுமே நல்லா எண்ணெயிலேயே வதங்க விடுவேன். வதங்க விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நான் தண்ணியே ஆட் பண்ணுவேன். ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்குவேன். ஸோ அதுவே கரெக்டாக இருக்கும். பிகாஸ் நம்ம தயிர்லாம் ஆட் பண்ணுறனால அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ நான் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா ஒரு கொதி கொதி வந்ததுக்கப்புறம் நான் அரிசியை போடுவேன். ஸோ அரிசி போட்டுட்டு கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் மூடி போட்டு தண்ணி அப்சர்வ் ஆகுற வரைக்கும் லைட்டாக வேக விடுவேன். அதுக்கப்புறம் தான் தம் போடுவேன். இந்த டைமில் தேவையான அளவு உப்பு கரெக்டாக இருக்கா என்னென்னு செக் பண்ணிவிட்டு, உப்பு லைட்டாக எப்போவுமே கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஃபைனலாக. ஸோ நான் எப்போவுமே ஒரே அடியாக போட்டுற மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்து தான் போடுவேன். ஸோ அரிசியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 7 நிமிஷம் அப்சர்வ் ஆகுற வரைக்கும் தண்ணியை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தண்ணிலாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுட்டு அது மேலே நான் என்ன பண்ணுவேன்னா வெயிட் போடுவேன். வெயிட் போடுவேன்னா, நம்ம இஞ்சி இடிப்போம்ல அந்த கல் தான் எடுத்து வைப்பேன். ஸோ அதுதான் எனக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டோம் அப்படின்னா அது குக் ஆகிடும். எக்ஸாக்டாக 10 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிட்ட பிறகு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பிரியாணி நல்லா உதிரியாக வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கரெக்டாக எக்ஸாக்டாக 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்ததுக்கப்புறம் பிரியாணி நல்லாவே வந்துருந்துச்சு.
இதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு லஞ்சுக்கு நான் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் ஹஸ்பண்ட் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னார். ஸோ நானும் ஹாப்பி. அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.